ஹலோ வக்கலீஸ், இன்றைக்கி நம்ம வேலை தேடி சென்னைக்கு போகிறதுல டே 7 இருக்கும். நம்ம கோர்ஸ் முடிக்காதனால நமக்கு ஐடி வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து செப்டோ ஓட்டிகிட்ருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நம்ம மேற்கொண்டு என்னென்ன பண்ண போகிறோம் தான் இந்த விளாகே இருக்க போகுது. நம்ம இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு கியூ ஸ்பைடர்ஸில் போய் கோர்ஸ் விசாரிக்க போகிறோம், எவ்வளோ வருது என்னன்ட்டு. இதுதான் நம்ம பிளான். இதுதான் அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் போய் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுவேன். புண்டாமாவங்க இதை கொண்டு வந்துவிட்டு சென்னை சோம்பேறி புண்டா ஆக்கிட்டாங்க. உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேறாங்க. அடக்காத்த போண்டா கோழியுமே உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஒரு காத்தாட வெளியே போயிட்டு அப்புறம் ஒய்ஃபோட ஜாலியாக போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரதெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆர்டர் புண்டை போட்டுக்கிறாங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, பல்றாங்க. என்ன தான் இது வாழ்க்கை புண்டையோ, லைஃப் ஸ்டைலே அப்படியே மாற்றிட்டாங்க ரொட்டீனே. ஒவ்வொரு முண்டாவும் தனி இடமே கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளாட் புண்டையில் தான் கூடி வந்திருக்கேன். இப்போ பெட்ரோல் புண்டை இல்லாமல் நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ வந்து டோ பண்ணிட்டு தான் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டேன். காலிலேருந்து 7 மணிக்கு ஓட்ட ஆரம்பிச்சது, சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஈவினிங் தான் சாப்பாடு சாப்பிட்டது. லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கொட்டை நடிகவே உட்காந்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை பற்றி சொல்லிட்டு ஃபேமிலிக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் நம்ம சார்பாக. நான் சாப்பிடாமல் இருக்கேன் ஒரு 3 நாளாகவே, காசு இல்லாதனால. எங்கள் ஃபேமிலியிலேருந்து நீ கிளம்பி வந்துருங்கிறாங்க. என்னால் அது வரவே முடியாது. இதை விட்டுட்டு இறங்குனது தான் உம்மால கட்டை பிறந்தாலும் சரி, குட்டை தெரிஞ்சாலும் சரி, இதான் வாழ்க்கை. ஆள வர முடியல.